ஹேடா ஃபேரிஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வந்து ரனவே மேரேஜ் வித் மை ஐடலோட தான் வந்து பார்க்க போகிறோம். 3 வீக்ஸ் ஆகிருச்சு. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பார்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டு ரொம்பவே டைம் ஆயிடுச்சுன்னு எனக்கும் தெரியும். வந்து எல்லோரும் இந்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு டிலேவும் இல்லாமல் நம்ம பார்ட் 3 வந்து பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் என்னோட இன்ஸ்டா டெலகிராம் ஐடி எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீன்ஸ்லாம் வந்து நான் டெலகிராமில் தான் வந்து போடுவேன். அண்ட் கஸ்டமைஸ் ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து அந்த கஸ்டமைஸ் ஸ்டோரி வந்து யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு லிமிடேஷன்ஸும் இல்லை. நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படியே ஒரு ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கே நான் வந்து டெலகிராமில் அதை வந்து சென்ட் பண்ணுவேன். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட மற்ற சேனலோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதில் வந்து ஒன்லி ஹையான்ஸ் லைனோட தான் போடுவேன். அண்ட் என்னோட இன்னொரு சேனலில் வந்து வீமின் குக்கோடது போடுவேன். அண்ட் வந்து OT7க்குன்னு தனியாக ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் OT7 வந்து போடுவேன். அதோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். அண்ட் வந்து அவ்வளோதாண்டா ஃபேரிஸ். ஸோ நம்ம இப்போது எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மூவி வந்து இவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரிஸ் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாடா ஃபேரிஸ்? லாஸ்ட்டு நைட்டில் வந்து முடிச்சிருந்துருப்பேன் அப்படின்னா வந்து ஐஷுவை வந்து ஜின்னோட ஃபேமிலி அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இருந்திருப்பாங்க. ஸோ அதோட வந்து நான் ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐஷு வந்து இங்கே இருக்கிற எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணணும், வந்து அவங்களுக்கு டக்குன்னு நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எல்லாருமே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு சாரியை தான் வந்து வியர் பண்ணுறாங்க. ஸோ வியர் பண்ணிட்டு வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே எல்லா வேலையுமே அவங்களே வந்து பார்க்குறாங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறமா எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தோன்றது எல்லாமே அப்படி இப்படி கொஞ்சம் எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க போய் கிச்சனில் ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சரி நம்ம இதை பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது பிடிக்கும் அப்படின்ட்டு வந்து அவங்க அங்கே இருக்கிற பொருட்களை வச்சு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் வந்து அவங்க குக் பண்ணுறாங்க. குக் பண்ணிட்டு வந்து ஒரு டிஷ் 2 டிஷ் இல்லை, நிறைய டிஷ் வந்து அவங்க பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதுக்கும் சேர்த்து சாப்பாடு அண்ட் வந்து பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டைலில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே வந்து பண்ணி வச்சுட்டு அது எல்லாத்தையுமே வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபுல்லாக வந்து கிச்சனை ஃபுல்லாக நீட் பண்ணி பாத்திரம் எல்லாம் கழுவி சுத்தமாக அவங்களுக்கு அப்புறம் வச்சுட்டு ஐஷு வந்து சரி நாம் இப்போ வந்து அட்லீஸ்ட் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காஃபி பவுடர் எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அவங்க எந்திரிச்சு அவங்களுக்கு காஃபிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டைலில் வந்து காஃபி எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து என்னடா இது ஏதோ வித்தியாசமாக ஒரு ஸ்மெல்லெல்லாம் வருதே அப்படின்ட்டு ஜின்னோட ஃபேமிலியில் இருப்பாங்க. ஸோ அவங்களோட அம்மா அண்ட் வந்து அவங்களோட பெரிய பையனோட மருமக அப்படின்ட்டு இருப்பாங்கள்ல, பெரிய நான் வளர பெரிய மகனோட ஒய்ஃப் இருப்பாங்களே, ஸோ விச் மீன்ஸ் அவங்க மருமக. அவங்க தான் வந்து போகிறாங்க. என்னது இது வித்தியாசமான ஸ்மெல்லாக இருக்குது, நீ ஏதாவது பண்ணி வச்சியா அப்படின்ட்டு அவங்க மருமக கிட்ட சின்னோட அம்மா கேட்குறாங்க. இல்லை நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிச்சனுக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஐஷு தான் கிச்சனை சுற்றி பார்க்குறாங்க. அது ரொம்பவே ஆர்கனைஸ்டாக இருக்குது. இது வரைக்கும் அவங்க ஒரு ஸ்டைலில் வச்சுருந்துருப்பாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி இல்லை, இது ஃபுல்லாக வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆர்கனைஸ்டாக பக்காவாக இருக்குது. என் கிச்சனும் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. பாத்திரம்லாம் கழுவி அங்கங்கே எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவங்க வந்து பக்கத்தில் வந்து ஐஷுவோட ஷோல்டர்ஸில் தட்டுறாங்க. ஐஷுவும் திரும்பி பார்க்குறாங்க. குட் மார்னிங் அத்தை, காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ட்ரேவை நீட்டுறாங்க. காஃபி வந்து அவங்களும் வந்து 2 பேருமே வந்து காஃபி எடுத்து குடிக்கிறாங்க. அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது, அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு.
அவங்க வந்து அந்த காஃபி ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டியா இருக்கு, இந்த மாதிரிக்கு நாங்க இந்த மாதிரி குடிச்சதே இல்லை அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லிக்கிட்டு அவங்களுக்குள்ளார வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம அடுத்தவங்களுக்கு போய் காஃபி குடுக்கலாம் அப்படின்ற மாரி அவங்களும் வந்து அங்க ஹால்லலாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டயும் வந்து அர்ஜுனோட அப்பாவும், அண்ணாகிட்டயும் வந்து காஃபி கொண்டு போய் குடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. என்னடா இது? அ அப்படின்ற மாரி காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்றாங்க. ஸோ அவங்களும் எடுத்துட்டு குடிக்கிறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப வந்து அந்த புடிச்சிருக்கு. லைக் ஃபில்டர் காஃபி அந்த லைக் அந்த டேஸ்ட் இருக்கும் இல்லையா? அது அவங்களுக்கு ரொம்ப 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 வந்து புடிச்சிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஆயிஷுவும் வந்து போய் அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்ட்டு வந்து அப்படியே வந்து கொஞ்சம் டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ எல்லாமே வந்து குக் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சின்னோட அம்மாவும் சின்னோட அண்ணியும் வந்து சரி குக் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது உடனே ஆயிஷு வந்து நோ 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 யூ டோன்ட் ஹாவ் டு குக், ஐ ஆல்ரெடி குக்டு பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன், கம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் இழுத்துட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு லைக் வந்து இந்த மாதிரி டிஷ் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. எல்லாரையும் எல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது, என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம். லைக் வந்து அவங்களும் வந்து பிளேட்லலாம் எடுத்து சர்வ் பண்ணி ஐஷு சர்வ் பண்ணுறாங்க. சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு லைக் வந்து அவங்க சாப்பாடு வச்சு அதுக்கு மேலே குழம்ப ஊற்றி சைடில் வந்து அந்த பொரியல் எல்லாம் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி வச்சு அவங்க வந்து கொடுக்குறாங்க ஐஷு. இது எப்படி சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரே தயக்கமாக இருக்குது. சாப்பிடுங்க லைக் வந்து அவர் ரொம்ப ஆர்வமாக வந்து ஐஷு நின்றுட்டுருக்காரு சாப்பிட விட்டு. கண்டிப்பாக அவங்க எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக ஐஷு வந்து நின்றுட்டுருக்காங்க. சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எப்படி இருக்க போதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து அதை அப்படியே கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து சாப்பிட்றாங்க. அந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் வந்து லைக் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்பவும் வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அவங்க சாப்பிட்றாங்க. லைக் நல்லா ருசிச்சு சாப்பிட்றாங்க அதை. லைக் சின்னோட அம்மாவும் அண்ட் சின்னோட அண்ணியும் வந்து சாப்பிட்றாங்க. ரொம்ப வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ரொம்ப ஐஷு வந்து அவங்க 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. அவங்க அவ்வளோ இதாக வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. என்ன இவங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க, இவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையானே தெரியலையே. கேட்கலாமா? நான் கேட்டால் உங்களுக்கு அது புரியுமா? சின்ன நீ இல்லாமல் ஏன்டா எனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்களாம் ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அவங்க வந்து திரும்பவும் வந்து வச்சு சாப்பிட்றாங்க. இவங்க லைக் வந்து ஐஷுக்கு தோணுது இவங்க பிடிச்சி தான் வந்து இதை சாப்பிட்றாங்களா? ஐயோ இவ்வளோ கேவலமாக இருக்கே, இது அவங்க புருஷனுங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சாப்பிட்றாங்களான்ட்டு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் எப்படி கேட்பேன்? அத்தை அத்தை அப்படின்ற மாதிரி வந்து சின்னோட அம்மா ஷோல்டர்ஸில் தான் தட்டுறாங்க. அவங்களே பார்க்குறாங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்லையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற எங்களுக்கு புரியல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்க லாங்குவேஜில் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். லைக் வந்து அவங்களும் வந்து ஃபோன் எடுத்து அந்த ஆப் ட்ரான்ஸ்லேட்டர் ஆப் இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க வந்து அதை பேசி அதை அப்படியே வந்து அவங்களுக்கு அதை காட்டுறாங்க. லைக் அந்த அவங்க லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி அது பண்ணுது. அவங்களும் வந்து அதுக்கு அந்த ஃபோனில் வந்து சொல்கிறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டு நாங்கள் சாப்பிட்டதே எனக்கு ரொம்ப வந்து ருசியாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால திரும்பவும் வந்து நாங்கள் வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நிஜமாவா அத்தை? ரொம்ப 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 தேங்க்ஸ் அத்தை அப்படின்ற மாதிரி அவங்க அதில் சொல்கிறாங்க. ஸோ அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் இன்னும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க. லைக் வந்து அதுக்கப்புறமா அவங்களே கூப்பிடுங்க, அவங்களும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சின்னோட அப்பாவும் அண்ணாவும் வந்து கூப்பிடுறாங்க. அவங்களும் வந்து வராங்க. அவங்களுக்கும் வந்து ஐஷு தான் வந்து சர்வ் பண்ணுறாங்க. இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நாங்களே போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் ஐஷு இல்லை, நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜின்னோட அண்ணாக்கும் அப்பாவுக்கும் வந்து சர்வ் பண்ணுறாங்க. சாப்பிட்றாங்க. அவங்களுக்கும் அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த டிஷ்ஷு. அவங்களும் வந்து அதுக்கு வந்து அவங்களும் புகழ்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டதில்ல அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி திரும்பவும் திரும்ப எங்களுக்கு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு ஐஷு வந்து நீங்கள் கவலையே படாதீங்க மாமா, மதியத்துக்கு
சூப்பரா நான் உங்களுக்கு செஞ்சு தரேன், நைட்டு நான் அத விட சூப்பரா உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி லைக் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே ஐஷு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப வந்து நல்ல பொண்ணா இருக்கா, நம்ம சின்னுக்கு ஏத்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவே பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் லைக் வந்து லன்ச் டைமில் வந்து ஜின்னோட அம்மாவும் ஜின்னோட அண்ணியும் வந்து ஐஷுக்கு குக்கிங்கில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஐஷு இல்லை இல்லை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவங்களோட நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து குக் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் அவங்க குக் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் வந்து அந்த மாதிரி மெத்தட்ஸ் இது வரைக்கும் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்களே, ஸோ அதெல்லாம் அப்படியே ஆர்வம் பார்த்துட்ருக்காங்க. லஞ்சும் அதே மாதிரி தான் எல்லாம் வயிறு முட்டை சாப்பிட்றாங்க. அண்ட் அதே மாதிரி தான் வந்து நைட்டு வந்து ஐஷு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் நான் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் அவங்க பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான கிரேவி வந்து பட்டர் சிக்கன் மசாலா கிரேவி அவங்க வந்து பண்ணிடுறாங்க. அது எல்லாருக்கும் அவ்வளோ வந்து பிடிச்சிருக்கு. இன்னமும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சாப்பிட்றாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஐஷுக்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷம். அப்பாடா, நம்ம பண்ணுறதையும் இவங்க இவ்வளோ ரசித்து சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து என்னை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ட்டு தான் அர்த்தம். ஐஷு, உன்னோட கிளியர் ஆயிடுச்சு, உனக்கு இனி ப்ராப்ளமே இல்லை, ஜாலியாக சின்ன கடை இருக்கலாம் வந்து அவங்க அப்படி போயிட்டுருக்காங்க. நான் நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கிப் ஆகுது. சின்னோட ரூமில் தான் ஐஷு வந்து தூங்கிட்டு இருக்காங்க. லைக் அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் வேலை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த டைமில் வந்து யாரோ வந்து அவங்க பக்கத்தில் படுக்கிற மாதிரி இருக்கு. அந்த பர்சன் அப்படியே வந்து ஐஷுவை பக்கத்தில் இழுத்து அப்படியே செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே வந்து ஐஷுவோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஷுக்கா, என்ன யாரு, நான் என்னமோ பண்ணுற மாதிரியே இருக்கேன், யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜின்னு. லைக் வந்து கொண்டாட்டி அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறாங்க. யாரா இது அப்படின்னு லைக் வந்து சடனாக வந்து தூக்கு கலக்கத்தில் எந்திரிச்சு ஆகும்போது பக்கத்தில் யார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளியராக தெரியாதுல்ல. அவங்க கண்ணுக்கு வேற யாரோ மாதிரி தெரியுது. அவங்க கத்திடுறாங்க. எல்லோரும் என்னடா அது சவுண்டு, கத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜின்னோட ஃபேமிலி, அண்ணா அண்ணி, ஜின்னோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு வேகமாக என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதவை உடைக்காத குறைய உள்ளார வந்து பார்த்தா அவங்க வந்து பார்த்ததுக்கு ஐயோ ஏன்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஜின்னு வந்து ஐஷோட வாய்ஸ் அவளோட ஐஷோட வாயை பொத்திட்டு இப்போ ஐஷு மேலே தான் வந்து ஜின்னு இருக்காரு. அவளோட வாயை வந்து ஒரு ஹேண்டில் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு ஐயோயோ வந்திருக்கக்கூடாதே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் கதவை மூடிட்டு போயிடுறாங்க. சின்ன ஐஷு அப்படி தள்ளி விட்டு, என்ன பாப்பா நீ இப்படிதான் வந்து என்னை பயமுறுத்துவியா, எதுக்குடி கத்துன, இப்போ என்ன ஃபேமிலியில் எல்லாரும் பார்த்துட்டாங்க, ஐயோ இந்த கோலத்தில் வேற பார்த்துட்டாங்க, எதுக்குடி கத்துன பின்ன கத்தாம திடீர்னு வந்து யாரோ ஒருத்தங்க பக்கத்தில் வந்து கட்டி பிடிச்சிட்டு முத்த கொடுத்தா நான் கொஞ்சுவாங்களா? திடீர்னு வந்து இந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப பயம் தானே வரும். அதே மாதிரி தான் எனக்கும். சரி விடு, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, அதான் பார்த்துட்டாங்களே விடு, சரிடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐஷோ வந்து ஒரு பக்கத்தில் எடுத்துக்கிறாரு. ஸோ இப்போ 2 பேருமே வந்து பெட்டில் தான் வந்து படுத்துட்ருக்காங்க. ஐஷோ வந்து சின்னோட செஸ்டில் தான் வந்து படுத்துட்ருக்காங்க. பொண்டாட்டி சொல்லு பாவா, அப்புறம் எப்படி என் ஃபேமிலியெல்லாம் உன்னை ட்ரீட் பண்ணாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்களா, ஹாப்பியாக இருக்கியா? பாவா என்னெல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க பாவா, நான் பண்ணதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு தெரியுமா? சொன்னாங்க நீ ரொம்ப நல்லா சமைக்கிற, ரொம்ப நல்லா வீட்டை அந்த அளவுக்கு வச்சுருந்த அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னாங்க என் அம்மா எல்லாருமே உன்னை புகழ்ந்து தள்ளிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கவே மாட்டாடா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கடி பொண்டாட்டி. அந்த அளவுக்கு நீ இம்ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டியா என்ன? ஆமாம், பின்ன என் அத்தை மாமாவை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாமா? அவங்க அப்போ தானே வந்து அவங்க யோசிப்பாங்க நம்ம பையன் நல்ல பொண்ணாக தான் வந்து பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அது சரி, நல்லா ஸ்கோர் பண்ணி வச்சிருக்க போல, அதுவும் நல்லதுக்கு தான். சரி,
உன் அப்பா அம்மா ஏதாவது தெரிஞ்சிச்சா, பேசுனியா, கால் பண்ணியா? ஆ, கால் பண்ணா அவங்கள வந்து கூட்டிட்டு போயிட்டா நான் என்ன பண்றது பாவா? சரிடி, உன் ஃப்ரெண்ட்ஸுக்காவது இப்போல்லாம் வேண்டாம், கொஞ்சம் நாள் போகட்டும், அதுக்கப்புறமா நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பேசிக்கிறேன் பாவா. சரிடி சரி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அப்படியே ஐஷுவை தூக்குறாரு. பாவா என்ன பண்ற பாவா? என்ன பண்ண போறேன்ட்டு தான் கேட்கணும், என்ன பண்றேன்னு கேட்கக்கூடாது. என்ன பாவா சொல்ற? ஆமாண்டி பொண்டாட்டி, அது இப்போ நீ இவ்வளோ பக்கத்துல இருக்க, இந்த மாதிரி ஒரு சான்ஸை நான் விடுவேனா? வா, நம்ம சேர்ந்து குளிக்கலாம். ஆ பாவா, நோ, அதெல்லாம் வேண்டாம். உனக்கு வேண்டாம், ஆனால் எனக்கு வேணுமே பொண்டாட்டி. மாமா ரொம்ப மிஸ் பண்ண உன்னை, அந்த மிஸ்ஸுகள்லாம் வந்து சேர்த்தி நான் உனக்கு காட்ட வேண்டாம் அப்படின்னு அப்படியே ஜின் வந்து ஐஷுவை ரூம் பாத்ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறார். அப்படியே க்ளோஸ் லாக் பண்ணி அப்படியே கதவுலேயே ஐஷுவை வந்து டோரில் பின் பண்ணி செம்மையாக வந்து ஜின் கிஸ் பண்ணுறாரு. ஐஷுவும் வந்து அப்படி கிஸ் பேக் பண்ணுறாங்க. அந்த கிஸ் அப்படியே டீப்பாக போகுது. ஜின்னோட ஹேண்ட் அப்படியே ஐஷுவோட ட்ரெஸ்ஸுக்குள்ளார போய் அப்படியே வந்து அவர் கழட்டி போடுறாரு. அவர் கிஸ் அப்படியே கழுத்துக்கு ட்ராவல் ஆகுது. பாவா, ஏய் பொண்டாட்டி, செம்மையா இருக்குடி, உன்னை எப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா? அதுவும் இந்த 2 மேங்கோஸும் அப்படியே படிச்சு சாப்பிட்றலான்ட்டு இருக்குடி. ஏய் பாவா, என்ன இப்படிலாம் நீ பேசுற? ஏன் உன்கிட்ட தானே பேசுறேன், இல்லை வேற யார்கிட்டயாவது பேசுறேனா? பாவா, அப்போ வேற யார்கிட்ட கூட பேசுவியா நீ? ஏய் சும்மா சொன்னடி, உன்கிட்ட தாண்டி பேசுவேன். இதெல்லாம் நான் மற்றவங்க கிட்ட போய் பேசுவேனா? ஏன்டி? அது மூடு ஸ்பாயில் பண்ணாதடி. நான் என்ன மூடில் இருக்கேன், நீ என்னடி பண்ணுற பாடி அப்படின்னு சின் வந்து அகெயின் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐஷோட செஸ்டில் தான் வந்து அப்படியே கிஸ் பண்ணலான்ட்டு போகும்போது சின்னோட அம்மா தான், டே சின்னு, கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் பண்ணிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து சரி 2 பேரையும் வந்து கீழே கூப்பிடலாம் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து டோரை நாக் பண்ணியிருப்பாங்க, ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாங்க, சவுண்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் வந்து 2 பேர் பேசுகிற சவுண்டு தான் வந்து பாத்ரூம்லேருந்து கேட்கல. ஸோ அப்போ தான் வந்து அவங்க டோரை நாக் பண்ணி, டே மகனே, இன்னும் கல்யாணம் ஆகலடா, நிச்சயம் கூட ஆகலடா, அதுக்கு முன்னாடி தப்பு தண்டா பண்ணி அந்த பொண்ணுக்கு வயிற்றுக்குள்ளார குழந்தைய கொடுத்துறாதடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அம்மா, ஐயோ நீ வேற, ஏம்மா போமா இங்கேருந்து, ஏ பாத்ரா சொல்லிட்டு அவ்வளோதான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அவா என்ன பாவா அத்தை சொன்னாங்க? சீக்கிரமா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ கொடுக்குறமா அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. போப்பா, எனக்கு ஷையா இருக்கு. ஏய் ஷை ஆகாதடி, மாமாவுக்கு மூடு ஆகுதுடி. அப்படியே அந்த கிஸ் அப்பயும் அக்கீன் வந்து டீப்பாக போகுது. லைக் சின்னோட அண்ணா குழந்தை இருக்குல்ல, ஸோ அந்த குழந்தை தான். அந்த குழந்தை வந்து சித்தப்பா சித்தப்பா அப்படின்ட்டு தான் கூப்பிடுது. ஐயோ இவன் வேற வந்துட்டானா? சரி, அவங்களும் வேறு வழி இல்லாமல் ஐஷுவை வந்து கீழே இறக்கி வச்சுட்டு டோரை பாத்ரூமை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டு தலையை வெளியில் விட்டு எட்டி பார்க்குறாரு. என்னடா சித்தப்பா, நீ எப்போ வந்து சித்தப்பா, எப்போ நீ வந்துட்டு வந்தாலும் நீ வந்து என்ன கூட தானே வந்து பார்ப்பேன், முதல்ல என்ன தானே தூக்குவேன், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் தூக்கவே இல்லை. அச்சோட செல்லம், நீங்கள் கீழே போங்க, நான் வந்துடுறேன் சரியா? சித்தப்பா உனக்கு டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதில் நான் எடுத்துட்டு கீழே வரேன். ஐ சரி சித்தப்பா அப்படின்னு அவர் வந்து குழந்தை கீழே போயிடுது. உன் கூட ரொமான்ஸ் பண்ணா நான் எவனுக்கும் பொறுக்க மாட்டேங்குது போல, முதல்ல நான் உன்னை இங்கேருந்து கூப்பிட்டு போனதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜின்னும் ஐஷுவும் வந்து சேர்ந்து குளிக்கும் போது அங்கே இங்கே அப்படி இப்படின்ட்டு சில பல சில்மிஷங்கள் எல்லாம் நடந்துட்டு அவர் வந்து எல்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு கீழே வராங்க.
வண்டிங்களா வாங்க வாங்க 2 பேரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஃபேமிலி அப்படியே எல்லாம் வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சின்ன இதை சாப்பிட்டு இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அப்படியே வந்து எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து ஜின் என்ன பண்ணுறாருன்னா, சரி சரி நான் என் பொண்டாட்டி கூப்பிட்டு என்னோட வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டேய், அதுக்குள்ளார என்னடா அவசரம், இப்போ தானடா வந்தேன். நான் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போகிறது வந்தேன், வந்துட்டேன், பார்த்துட்டேன் உங்களை, அப்படியே இப்போ அவளை கூப்பிட்டு அப்படியே நான் என்னோட வீட்டுக்கு போயிடுறேன். டேய் சின்னு, கல்யாணம் இன்னும் ஆகலடா மா, அதெல்லாம் பார்த்துக்கலாமா, கல்யாணத்துக்கு ஏற்பாடு எல்லாமே பண்ணுங்க சரியா. அது வரைக்கும் நான் என் பொண்டாட்டி கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். 1 வீக்குக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, எந்த ஷெட்யூலும் இல்லை. ஸோ அதனால் 1 வீக்கு நான் என் பொண்டாட்டி கூட தான் இருக்க போகிறேன், யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து ஐஷு வந்து பேக்கெல்லாம் வந்து அவங்களோட லக்கேஜ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமேத்தையுமே வந்து எடுத்து அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்களோட திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்குல்ல அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அவரோட வீட்டுக்கு வந்து ஐஷுவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உள்ளார போனதுமே வந்து சின்னதான் ஐஷு அப்படியே வாலில் பின் பண்ணிட்டு அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. ஐஷு கிஸ் பேக் பண்ணுறாங்க. அந்த கிஸ் அப்படியே ஹீட்டப்பாக போயிட்டே இருக்கு. அவரோட ஹேண்ட் அப்படியே ஐஷுவோட பாடி இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளார வந்து ட்ராவல் ஆகி செம்மையாக ரப் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணுறாரு. அப்பா, ஏய் பொண்டாட்டி, இங்கே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லடி, உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து ரசித்து ருசிக்க போகிறேன்டி. அப்படியே அவர் வந்து ஐஷுவை தூக்கிட்டு இப்போ பெட்டுக்கு தான் போகிறாரு. பெட்டில் போய் தொப்புன்னு போட்டுடுறாரு. அப்படியே ஐஷு மேலே ஜம்ப் ஆகுறாரு. பாவா, ஏன் தான் இப்படிலாம் தாங்குற பாவா? அதெல்லாம் அப்படி தாண்டி அப்படின்னு அவர் அப்படியே வந்து ஐஷுவோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி தூக்கி போட்டு அவரோட ட்ரெஸ்ஸையும் வந்து கழட்டி தூக்கி போட்டு செம்மையாக வந்து ஐஷு பாடி ஃபுல்லுமே வந்து ஜின் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐஷு மூன் பண்ணிட்டே இருக்காங்க. பவா பவா, பொண்டாட்டி செம்மையாக இருக்குடி. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜின் வந்து கீழே போயிட்டே இருக்காரு. ஐஷோட லெக்ஸை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு செம்மையாக வந்து ஒரு ஃபேஸ் ஐஷோட தைஸுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு செம்மையாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஐஷோ மூன் பண்ணிட்டே இருக்காங்க. பவா 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 லைக் வந்து சின்னோட ஹேரை பிடிச்சி அவங்க இன்னமும் கிட்ட இழுக்கிறாங்க. செம்ம மேக்கப் செஷன் அங்கே வந்து போய் இருக்கு. அண்ட் இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமா வர எபிசோட் தான் வந்து லாஸ்ட்டு ஒரு எபிசோடு. ஸோ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாண்டா ஃபேரீஸ். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாடா ஃபேரீஸ்?